டேய் பிரியன், சாப்பிடாம என்னடா யோசிச்சுட்டு இருக்க? நைட்ல ஏதோ ஒரு கனவு வந்ததும்மா. என்ன கனவுடா? தெரியல, ஒரு பொண்ணு என்ன ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தது. யாருடா அவ? தெரியலம்மா, நான் அந்த பொண்ணை பார்த்தது கூட இல்லை. பார்க்காத பொண்ணு எப்படி கனவுல வருவா? எனக்கு தெரியாம யாரையாவது லவ் பண்றியா? அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா. ட்ரீம்ஸ்னா அர்த்தம் இல்லாமல் எது எதோ வரும். இட்ஸ் ஜஸ்ட் அன் இல்யூஷன், ஒரு மாயத்தோற்றம். அது எதுவும் உண்மை இல்லை. ஹலோ, வாஷ் பண்ணுங்க. ஓகே சார். இந்த தாயத்தை சாமி பாதத்துல வச்சு கொடுங்க சாமி. என்ன தாயத்துமா? எதுக்கு? தினம் நடுராத்துல எந்திரிச்சு ஏதோ உளறான். எனக்கு என்னமோ பேயோ பிசாசோ பார்த்து பயந்துருக்கான்னு நினைக்கிறேன். அதான் இந்த தாயத்தை கட்டி விட்டீங்கன்னா தைரியமா இருக்கும். என்ன தம்பி, என்ன செய்யுது? பைக் ஓட்டிட்டு போகும்போது திடீர்னு ஏதோ ஒரு வண்டி என்னை இடிச்சு நான் இறந்து போற மாதிரி கனவு வருது. இதே மாதிரி 2-3 தடவை வந்துருச்சா சாமி? இது பேயோ பிசாசோ இல்ல, கெட்ட கனவுன்னு பயப்பட தேவையும் இல்ல. இது ஒரு நல்ல கனவு தான். உங்க பையன் உயிருக்கு ஆபத்து வரப்போகுது, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஒரு ஆத்மா சொல்லுது. அந்த ஆத்மா உங்க குடும்பத்துல சமீபத்துல இறந்து போன உங்க உறவினரா கூட இருக்கலாம். இதை புரிஞ்சுக்காம எதுக்கு பேய் பிசாசுன்னு சொல்லி அந்த ஆத்மாவை வேதனைப்படுத்துறீங்க? தம்பி, கொஞ்ச நாளைக்கு பைக்கில் போறது நிறுத்திக்க. வெளியே போக வரப்ப கொஞ்சம் கவனமா இருந்துக்க, புரியுதா? சரி சாமி. நல்லதே நடக்கும், போயிட்டு வாங்க. வரா சாமி. சரிம்மா. தாத்தா, பேக்ல எடுத்து உள்ள வச்சுட்டேன், கிளம்புறேன். பை. சரிம்மா.
அம்மா ம் ஒரு இம்பார்ட்டன்ட் கால். நீங்கள் போங்க, நான் வரேன். சரிடா. ஹலோ. சாமி, என் பையனுக்கு பொண்ணு பார்க்குறோம். ஒரு நல்ல வரன் அமையணும்னு அர்ச்சனை பண்ணுங்க. பேரு நட்சத்திரம் சொல்லுங்க. பிரியன், திருவோண நட்சத்திரம், மகர ராசி. எல்லாம் ஜோடி ஜோடியா சுத்துறாங்க. ச்சே, எப்படிதான் உஷார் பண்றாங்களோ தெரியல. என்னால இன்ட்ரடியூஸ் கூட ஆக முடியலையே. என்ன பண்ணலாம்? அவன் ஒரு டாக்டர். நம்ம பேஷண்ட்டை போய் மீட் பண்ணிட்டா? சூப்பர். என்னம்மா, ஏதாச்சும் வேணுமா? இல்லை, ஏதோ வேணாம் தாத்தா. ஜெயா, இங்க இருந்த உரல் எடுத்தியா? இந்தா உங்க உரல். ஆமா, உரல் எதுக்கு எடுத்த? உரல் எதுக்கு எடுப்பாங்க? நசுக்கத்தான். ஓ, எதை? என் காலை. நல்ல பொண்ணு.
ஆச்சுன்னா எப்படி கிளினிக் போறது? ம்ஹும். அத்தாடி செம சூடா இருக்கே. சுடுதே. பொண்ணுங்களுக்காக பசங்க உயிரே கொடுக்குறானுங்க. நம்மளால ஒரு சின்ன சூடு கூட போட்டுக்க முடியல. ச்சே, வேற என்ன ஐடியா பண்ணலாம்? ஃபீவரை வர வச்சுட்டு அவனை போய் பார்த்தா எப்படி? எஸ், ஐ வாண்ட் ஃபீவர். உயிரே வா முன்பே வா. அச்சி. 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 ஜெயா, இந்தா கஷாயம் குடி. கசாயமா? தும்மிட்டு இருந்தியே, காய்ச்சல் வந்துடும். சரி, நீங்க போங்க, நான் குடிக்கிறேன். குடிமா. வேலையா இருக்கல தாத்தா, நான் குடிக்கிறேன், நீங்க போங்க. மறக்காம குடிச்சிரு. ப்ளீஸ் தாத்தா, மூஞ்செல்லாம் வந்துடும். ஒன்னும் ஆகாது. வாமா என் செல்லம், கொஞ்சம் நேரம் தான். ஒரு 10 நிமிஷம் ஆவி பிடிச்சா போதும். தலையில இருக்கிற நீரெல்லாம் வந்துடும், நீ ஃப்ரீ ஆயிடுவ. வேணாம் தாத்தா, ப்ளீஸ். வாடா என் செல்லம், வந்துரு 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 வந்துரு. தாத்தா. உட்கார். ஐயோ, வேணாம் தாத்தா. எல்லாம் உன் நல்லதுக்கு தான். கொஞ்ச நேரம் ஆவி மூச்சை முட்டும், கொஞ்சம் தாக்கு பிடிச்சுக்க. என் பிளான் தெரியாம என்ன எப்படி சோதிக்கிறியா தாத்தா? என்னம்மா, நல்ல ஜாஸ்தியா ஆவி வருதா? உஷு தாத்தா, ரொம்ப அதிகமா இருக்கு, என்னால முடியல. பொறுத்துக்க பொறுத்துக்க, போர்வை வேலை கிடையாது. ஓகே தாத்தா. எஸ், ஃபீவர் கன்ஃபார்ம். இன்னைக்கு பிரியாணி மீட் பண்ணி